எண்ணெய் காய்ச்சிடலாமா? என்னென்ன தேவைன்றதை சொல்கிறேன். அதை நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே. ரொம்ப காஸ்ட்லியாக கொடுத்து நம்ம வாங்கணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு சட்டி நல்லா காய வச்சுட்டு ஊற்றிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா காயட்டும். சரிங்களா? காஞ்சதுக்கப்புறம் இருங்க, ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கிடலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. நல்லா வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருஞ்சீரகம். இது கருஞ்சீரகம் நாட்டு மந்த கடையில் கிடைக்கும், கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். கருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தாழை, ஆலோவேரா, இது வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மாதிரி கத்தாழையை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது கொஞ்சம் தள்ளி நின்று தான் சேர்க்கணும்னா மேலே படப்படன்னு தெரிச்சிடும். அது பயங்கர சவுண்டாக இருக்கும். படப்படன்னு வெடிக்கணும்னா கொஞ்சம் தள்ளி நின்றுக்குங்க. அது நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தான் வெடிக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் நல்லா இடிச்சிருக்கேன் நான். இடிச்சுட்டு அந்த இதில் சேர்த்துருங்க. அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அடுத்து சின்ன வெங்காயத்தை நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மருதாணி எடுத்துக்கோங்க. மருதாணி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுருங்க. மருதாணி போட்டோன்னா அவ்வளோ ஸ்மெல் வருங்க, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். மருதாணி போட்டுக்குங்க. அரைச்சும் போடலாம், அப்படியே இலையாகவும் போட்டுக்கலாம். நல்லா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொய்யா இலை வந்து ரொம்ப நல்லது. அப்படியே கொய்யா இலையை அலசிட்டு அப்படியே 2ஆக கிள்ளி அந்த கொய்யா இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்பா, கருவேப்பிலை போட்டோன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். வீடே அவ்வளோ மணமாக இருக்கும். செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். இந்த எண்ணெய்க்கு வந்து கருவேப்பிலை தான் மெயினே. அடுத்து நம்ம செம்பருத்தி பூ போட்டுக்கலாங்க. செம்பருத்தி பூ ஒரு 10 பூ 15 பூ அந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? அது வந்து காம்பை கிள்ளணும் அவசியம் இல்லை, எல்லாமே செடியிலேருந்து வந்து தானே, அதனால் காம்பை க்ளீன் மட்டும் பண்ணிட்டா போதும். அடுத்து வந்து செம்பருத்தி இலை ஒரு கை போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவுமே பூ கிடைச்சவங்க பூ போட்டுக்குங்க. செம்பருத்தி இலை இருக்கிறவங்க அதை போட்டுக்குங்க. இல்லை ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா வேகணும் எல்லாமே. நல்ல கொய்யா இலையும் செம்பருத்தி இலையும் நம்ம லாஸ்ட்டாக போகிறதுனால நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய்க்குள்ளே போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடிக்கடி அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தலை எதுவுமே அரிக்காது, இந்த பேனும் எதுவும் வராது, வேறு எதாவது டேண்ட்ரஃப் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுங்க. வேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேலம் பொடிங்க. இது வந்து கருவேலம் பொடி லாஸ்ட்டில் இறக்கும் போது அந்த மாதிரி போட்டுக்கோங்க கருவேலம் பொடி. சரிங்களா? ஒரு 2 ஸ்பூன் மட்டும். அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி பொடி. இதுவும் கரிசலாங்கண்ணி பொடி தான். இது லாஸ்ட்டில் இறக்கும் போது இந்த பொடியை மட்டும் லைட்டாக போட்டுக்கிடலாம். இது வந்து நம்மளுக்கு செடியாக கிடைச்சாலும் ஓகே, கருவேலம் பட்டையாக கிடைச்சாலும் ஓகே. இது பொடியாக இருந்தாலுமே அது பொடினா நம்ம லாஸ்ட்டில் போடணும். பட்டை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கிடலாம். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. நான் இது வந்து ஈவினிங் ரெடி பண்ணனால நைட்டு ஃபுல்லாமே நான் வச்சுருவேங்க. வச்சுட்டு அப்புறம் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? காலையில் எப்படி இருக்கு. காலையில் ஆயிடுச்சு, பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சுங்க. இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எண்ணெயில் நல்லா எல்லாம் ஊறி நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். என் பொண்ணுக்குலாம் சின்ன சின்ன நரமுடிலாம் நிறையா இருந்துச்சு, செம்பட்டையாக இருந்துச்சு. அதுலேருந்து தான் நான் இதை ரெடி பண்ணி நானாக தேய்க்க ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா பாப்பாவுக்கு சூப்பராக வளருது, நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாருமே தேய்க்கலாம். ஓகே, பாய்.